உங்க அத்தை தான் உடனே கிளம்பி வர சொல்லி ஃபோன் பண்ணாங்க. அதான் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தேன். அத்தையா? என்னங்க அது? அதான பார்த்தேன். அன்னைக்கு கௌதம் அடிபட்டுட்டு வந்ததை பார்த்ததும் அப்படியே அக்கா இந்திராவை மன்னிச்சிட்டாங்களேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப புரியுது, மொத்தமா துரத்தி விடுறதுக்கு வர வச்சிருக்காங்க. ஆமாங்க, அது புரியாம இதுங்க அம்மா கிட்ட கொஞ்சிட்டு இருக்குதுங்க பாருங்களேன். ஆனா அத்தை பாத்தீங்களா, சத்தமே போடாம டைரக்டா வேலையை பார்த்திருக்காங்க. ஏய், அவங்க என் அக்காடி. என்னம்மா சொல்ற? ஃபோன் பண்ணி வர சொன்னாங்களா? ஆமாம்மா. என்னம்மா சொல்ற? அத்தையா ஃபோன் பண்ணாங்க? அவங்க தான் வர சொன்னாங்க. நானும் ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சுதான் கிளம்பி வந்தேன். வந்து பார்த்தா நீங்க 2 பேருமே நல்லா இருக்கீங்க. அப்பதான் எனக்கு அப்பான்னு ஆச்சு. அக்கா, அத்தையே அம்மாவை வர சொல்லிருக்காங்கன்னா அதெல்லாம் எதுவும் இருக்காதுடி, நீ சும்மா இருந்துடா. காவியா, என்னடி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? முன்ன மாதிரி மறுபடியும் ஏதாவது பெருசா செஞ்சு வச்சிருக்கியா? சொல்லுடி, எனக்கு பயமா இருக்கு. அம்மா, நான் தான் சொல்றேன்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் காவியா, நீ சொல்லு. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா. என்னன்னு சொல்லுடி. ஐயோ, அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்லம்மா. அடடே, வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. இல்ல உட்காருங்க உட்காருங்க, பரவாயில்ல உட்காருங்க. வணக்கம் சம்பந்தி அம்மா. வணக்கம் சம்பந்தி, நல்லா இருக்கீங்களா? தெரியல. எங்க சம்பந்தி வரல? இல்ல சம்பந்தி, நீங்க அவசரமா வர சொன்னதுனால நான் மட்டும் கிளம்பி வந்துட்டேன். சரி, பதட்டப்படாதீங்க, உட்காருங்க, பேசலாம். இந்திரா, அம்மாவை திடீர்னு வர சொல்லிருக்காங்கன்னா உன் பிரச்சனைக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலையேக்கா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்டுல பொண்ணுங்களை கட்டி கொடுத்துருக்கோம். அப்ப எங்க நிம்மதிக்கு என்ன குறைச்சல் சம்பந்தி அம்மா? கடவுள் அருளால எல்லாரும் நல்லா இருக்கும். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அதோட உங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க பாட்டுக்கு ஊர்ல வயலு தோட்டம்னு இருந்துட்டா எப்படி? அடிக்கடி இங்க வந்து பார்த்தா தானே உங்களோட பொறுப்பு என்னங்கிறது தெரியும். என்ன சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சமந்தி, என்ன விஷயம்னு உடைச்சு சொல்லிடுங்க. நாங்க கிராமத்தாளுங்க, எனக்கு அவ்வளவா தெரியாது. போதும், சும்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாதீங்க. கிராமத்து ஆளுங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு தான் எல்லா விஷயமும் நல்லா தெரியுமே. சமந்தி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு உண்மையாவே புரியலங்க. அக்கா, அவங்களுக்கு நீ உன் வாயால தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நீயே சொல்லிடுக்கா. சரி, நான் தெளிவாவே சொல்றேன். உங்க பொண்ண வீட்டுக்கு எப்ப கூட்டிட்டு போக போறீங்க? ஐயோ சமந்தி, என்ன வார்த்தை சொல்றீங்க? என்ன நடந்துச்சு? ஏதோ சின்ன பசங்க தெரியாம தப்பு பண்ணிருப்பாங்க. நீங்க தான் அவங்கள மன்னிக்கணும். என்ன கூப்பிட்டு சொல்ற அளவுக்கு என்னாச்சுன்னு தெரியல சமந்தி. ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க சமந்தி. என்ன புரியாமையே பேசிட்டு இருக்கீங்க? என்னடி என்ன சமந்தி, என்ன செஞ்சிருந்தாலும் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க. காவியாவுக்கு 5 மாசம் ஆச்சு. நீங்க அவளை பார்க்க கூட இங்க வரதில்ல.
சீமந்தம் பண்ணணும், நாள் குறிக்கணும், சீமந்தம் முடிச்சு உங்க வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு போகணும். இப்படி எந்த பொறுப்புமே இல்லாம இருக்கீங்க. அதை விட்டுட்டு வேற ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ, போகலாம். என்ன பாக்குறீங்க? எனக்கு புரியுது. நீங்க தானே சம்பந்தி இவளை இங்கேயே வச்சு நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. இப்ப திடீர்னு கூட்டிட்டு போக சொல்றீங்களேன்னு நீங்க நினைக்கிறீங்க, அதானே? முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அத செஞ்சுதானே ஆகணும். காவியாவுக்கு சீமந்தம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நாம நிம்மதியா இருக்கலாம். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. இப்படி நீங்க கண்ணுக்கு கண்ணா பாத்துட்டு இருக்கிறதா காவியா சொல்லிட்டு இருந்தா. நாம ஏன் தொந்தரவா இருக்கணும்னு தான் நாங்க வரல. மன்னிச்சிருங்க சம்பந்தி. ஐயோ, இருக்கட்டுங்க. ஜோசியரை நான் வர சொல்லியிருக்கேன். கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நாம நாள் குறிச்சிடலாம். சரிங்க சம்பந்தி. இன்னும் ஒரு மண்டலத்துக்கு உன் மாங்கல்யத்துக்கு கண்டம் இருக்கு. உன் புருஷன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. அப்போ கௌதம்க்கு ஏதோ ஆபத்து இருக்கு அப்படித்தானே அந்த அம்மா சொன்னாங்க. கழுத்துல இருந்து தாலி கழண்டு விழுந்தப்பவே அபசுக்கணும்னு அம்மால சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி அந்த அம்மா வேற விதிய மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அக்கா கிட்ட கேட்கலான்னு வந்தா அம்மா வேற இங்க வந்திருக்காங்க. நல்ல வேளை அத்தை அம்மா கிட்ட என்ன பத்தி எதுவும் சொல்லல. பேசாம அத்தை கிட்டயும் அம்மா கிட்டயும் அதை பத்தி பேசிடலாமா? இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்னதான் திட்டுவாங்க. எவ்வளவு சென்டிமெண்டா இருப்பேன் நினைச்சு கூட பார்த்ததே இல்ல. ஆனா கௌதம் எனக்கு ரொம்ப முக்கியம். அவன் மேல ஒரு சின்ன துரும்ப பட்டா கூட என்னால தாங்கிக்கவே முடியாது. கடவுளே, என் கௌதம்க்கு எதுவும் ஆகக்கூடாது. நீதான் கூட இருந்து காப்பாத்தணும். இந்திரா, கௌதம் வந்துட்டியா? என்னாச்சு? நான் வந்துட்டேன். கீழே உங்க அம்மா வந்திருக்காங்க போல. இப்பதான் பார்த்தேன். நீ பாத்தியா? ஆம் ஆம் பார்த்தேன் கௌதம். பார்த்துட்டு தான் ரூமுக்கு வந்தேன். கௌதம், நீ எப்படி வந்த? நீ கார்ல வந்தியா இல்ல டூ வீலர்ல வந்தியா? கார்ல தான் வந்தேன். ஏன் எது கேக்குற? ஓகே.
கார்ல வந்தா சீட் பெல்ட் போடாம வராத. அப்புறம் ஹெல்மெட் போடாம பைக்ல ஓட்டாத. ஓகே? ரொம்ப ஸ்பீடா போகாத கௌதம். அப்புறம் ஓவர்டேக்லாம் பண்ணணும்னு நினைக்காத. ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. எங்க போனாலும் பத்திரமா இரு. இந்திரா, இரு. என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி பதட்டமா பேசிட்டு இருக்க? சேச்சே, பதட்டம்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கௌதம். நம்ம சேஃப்டி தானே நமக்கு முக்கியம். நீ எங்க போனாலும் பத்திரமா போயிட்டு வா, மெதுவா போயிட்டு வா. எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்றன்னு மட்டும் சொல்லு. சொல்லு இந்திரா, என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு டிஸ்டர்ப்டா இருக்கு? அங்க தனியா புலம்பிட்டு இருக்கு. இப்ப என்னடானா இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கு? என்ன விஷயம் சொல்லு. அது சொல்லு. நான் சொல்றேன். ஆனா நீ என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. நீ கரெக்டான சென்ஸ்ல தான் எடுத்துக்கணும். நீ கேர்ஃபுல்லா இருப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும். இரு வரேன். எப்படி வேர்த்து போயிருக்கு பாரு. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆறு. சரி சொல்லு, என்ன விஷயம்? நீ என்ன சொன்னாலும் நான் கரெக்ட் சென்ஸ்ல தான் எடுத்துப்பேன். நீ சொல்லு இந்திரா, என்னாச்சு? கௌதம், இன்னைக்கு நான் ஆஃபீஸில் உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஆட்டோவில் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் பக்கத்தில் தானே வீடுன்னு நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ என்ன இந்திரா, நீயே ஸ்ட்ரகிள் பண்ணி நகையை வாங்கிட்டியா? சூப்பர். ஆனா உனக்கு செம்ம தைரியம். ஆனா இப்படி போற இடம்லாம் எதிரிங்க அதிகமாக்கிட்டே போறது அவ்வளவு சேஃப்லாம் இல்லை இந்திரா. கௌதம், எனக்கு புரியுது. நான் வேணும்னே அதை பண்ணல. ஓகே, எனக்கு புரியுது. ஆனா நீ கேர்ஃபுல்லா இருக்கணும்ல. கௌதம், எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல கௌதம். தாலிய தொலைச்சிட்டு நின்னதும் நான் ரொம்ப பயந்துட்டேன். திருப்பி கிடைச்சாலும் அந்த அம்மா என்கிட்ட சொன்னது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கௌதம். என்ன இந்திரா, இதெல்லாமா சீரியஸா எடுத்துப்ப? அவன் நகையை பறிக்கும் போது விழுந்துருச்சு, அதான் கிடைச்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன? இல்ல இதெல்லாம் நீ நம்பிட்டு இருக்காத, ஓகேவா? இல்ல கௌதம், அந்த அம்மா பார்க்க ரொம்ப தெய்வீகமா இருந்தாங்க.
என்ன பயமுறுத்தி அவங்களுக்கு என்ன ஆக போகுது சொல்லு. அவங்க சொன்னதுல இருந்து எனக்கு உன் மேல ரொம்ப பயமாயிடுச்சு. நீ நீ பத்திரமா இரு கௌதம். இந்திரா, என்ன பேசிட்டு இருக்க நீ? நீ பார்க்க தான் தைரியமா இருக்க, ஆனா எதுதான் சொல்றாங்கன்னு இப்படி பயந்துட்டு இருக்க. இல்ல கௌதம், உனக்கு தெரியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாங்க கௌதம். ஏய், என்னாச்சு இல்ல இந்திரா? காத்துதான் இந்திரா, இதுக்கெல்லாம் பயப்படுற? இங்க பாரு, ரிலாக்ஸ் ஆரு, டென்ஷன் ஆகாத. என்ன? இல்ல கௌதம், எனக்கு இந்திரா, இந்திரா, இங்க பாரு இந்திரா, அண்ணி வராங்க, நீ ரிலாக்ஸ் ஆரு, ஓகேவா? இங்க பாரு, அப்புறம் பேசிக்கலாம். அண்ணி வாங்க. நீ வாங்க. நீ ஓ, நீங்க வந்துட்டீங்களா தம்பி? அது கீழே ஜோசியர் வந்திருக்காரு, அத்தை உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீங்க உடனே வரணுமா? அப்படியா? சரி. என்னம்மா இந்திரா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? அது அண்ணி, அது அது இல்ல இல்ல அண்ணி, அவளுக்கு ஏதோ தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தா, வேற எதுவும் இல்ல, நார்மலா தான் இருக்கா. நாங்க வந்துடுறோம், நீங்க போங்க. சரி மா, தைல ஏதாவது இருந்தா தேய்ச்சிட்டு வாமா. வந்துரும்க்கா. ம், சரி. இந்திரா, அண்ணி, அம்மா, உங்க அம்மா எல்லாரும் ரொம்ப சென்டிமெண்ட். தேவையில்லாம இந்த தாலி மேட்டர்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காத, புரியுதா? இல்ல கௌதம், இது வந்து ரிலாக்ஸ், அப்புறம் பேசிக்கலாம். லேட்டா போனா அம்மா திட்டுவாங்க. நீ எதுவும் பயப்படாத. பயப்படாம இரு இந்திரா, அப்படிலாம் எனக்கு எதுவும் ஆகாது, புரியுதா? புரியுதா? வா. என்ன ஜெயா? கௌதமும் வந்துட்டுங்க, எல்லாரும் இருக்கும் போதே பேசிடலாம். சரி. எல்லாரையும் வச்சு பேசுறதுனுங்க நல்லது. அதான். என்னப்பா, என்னாச்சு? உங்க அம்மா தாண்டா எல்லாரையும் வர சொல்லியிருக்கா. வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்துட்டீங்கல்ல? ஜோசியரே, எல்லாரும் வந்துட்டாங்க, நீங்க பாருங்க. சரிங்கம்மா. சொல்லுங்கம்மா. அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் மருமக காவியா மூலமா இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு பிறக்க போகுது. எங்க குடும்ப வழக்கப்படி 5வது மாசம் சீமந்தம் நடத்திடுவோம். ஜோசியரே, அதுக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. ஆமாமா, நல்லா பாருங்க. அப்படியே இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் இந்த லீவு நாள் இதெல்லாம் இருக்கிற மாதிரி பாருங்க. ஏன்னா எங்க சொந்தக்காரங்களாம் வெளியூர்ல இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு மண்டபத்துல நல்லா கிராண்டா. ஆனா காவியா கதிர் 2 பேரோட நட்சத்திரம் படியும் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு நல்ல நாளா இருக்கணும்ல, அது முக்கியம் தானே? கரெக்ட் ஜெயா. ஜோசியரே, நீங்க இவங்க சொல்ற மாதிரியே பண்ணிருங்க. அத பேஷா பாத்துடலாமா? இதோ பாத்துறேன். ஏய், அந்த அண்ணக்காவடி குடும்பத்துக்கு வந்த வாழ்க்கையை பாத்தியா? இந்த அம்மாக்காரியும் பொண்ணையும் இனிமே நம்ம கையிலேயே பிடிக்க முடியாது போலயே. ஏங்க, நானே ஏற்கனவே கடுப்புல இருக்கேன், நீங்க வேற இன்னும் என்னை ஏத்தி விடாதீங்க. ஜோசியரே, நாங்க அண்ணன் தம்பிங்க 4 பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. அது சரிடா. விட்டா விசேஷத்துக்கு தான் நீங்க 2 பேரும் வருவீங்க போல இருக்கு. ஏமா, உன் புருஷனை கொஞ்சம் கண்டிச்சு வைக்கிறது இல்ல? அவன் பாரு வேலை வேலைன்னு அலைஞ்சிட்டு இருக்கான்.
ஆ? கண்டிச்சா மட்டும் கேட்கவா போனாரு? ஆ, போதும் போதும், எல்லாரும் அமைதியா இருங்க. ஜோசியரே, நீங்க பாருங்க. அம்மா, என்னாச்சு? அடுத்த வாரத்துல வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப நன்னா இருக்கு. அடுத்த வாரத்திலேயே வா. என்ன ஜோசியரே நீங்க இவ்ளோ சீக்கிரமா சொன்னீங்கன்னா எப்படி? அதுக்குள்ள எங்களுக்கு மண்டபம்லாம் கிடைக்கணுமே. ஏங்கா, கடல் மாதிரி நம்ம வீடே இருக்கு. இப்ப எதுக்குக்கா மண்டபம்லாம்? வீட்லயே செஞ்சுக்கலாமே. இல்ல ராகினி, வீட்ல எல்லாம் சரியா வராது. எவ்வளவு சொந்தக்காரங்க வருவாங்க, கம்பெனில இருந்து எவ்வளவு பேர் வருவாங்க. ஆஹா. ஜோசியரே, சொல்லுங்கம்மா. நீங்க இன்னொரு தடவை பாருங்களேன், வேற ஏதாவது நல்ல நாள் இருக்கான்னு. இல்லம்மா, நாள்லாம் அவ்வளவு தோதா இல்ல. அடுத்த மாசத்துல ஒண்ணு இருக்கு. ஆனா 6ஆம் மாசத்துல சீமந்தம் செய்வீங்களா? ஆ, அது 6ஆம் மாசம்லாம் பண்றது. ஐயோ, அது எப்படிங்க முடியும்? ரெட்டப்பட மாசத்துல சீமந்தம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சம்பந்தியம்மா, உங்களுக்கு எப்படி? எங்க வீட்லயும் ரெட்டப்பட மாசத்துல எல்லாம் செய்ய மாட்டோம். அப்போ வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாமா? ஆனா ஒரு வாரம் தானே இருக்கு. ஏன் ஜெயா, அவர் தான் சொல்றாரு, அன்னைக்கே வச்சுக்குவோம் ஜெயா, பாத்துக்கலாம் விடு. என்னடா கதிர், நீ என்ன சொல்ற? உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? மா, எனக்கு என்னம்மா, எனக்கு என்னைக்கு இருந்தாலும் ஓகே தான். சரிங்க ஜோசியரே, அன்னைக்கே பாத்துடலாம். நல்ல நேரத்தையும் பார்த்து குறிச்சு கொடுத்துருங்க. சரிங்கம்மா. ஆனா அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல திதி மாறுது. அதனால சீக்கிரமே முடிச்சு பொண்ணு சீக்கிரம் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. சரிங்க ஜோசியரே, நீங்க சொன்ன மாதிரி நாங்க பண்ணிடுறோம். நீங்க நல்ல நேரத்தை மட்டும் பாத்துருங்க. சரிங்கம்மா, கவனமா பார்த்து நேரம் குறிச்சு கொடுக்கறேன்.